சுமோவின் குட்டிக்கதை. விசித்திர குள்ளர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பாட்டிமா தன்னோட பேரனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து வராங்க. அப்போது அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. பாட்டிமா தான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டோன்றதை தெரிஞ்சு தன்னுடைய பேரனை கூப்பிட்டு தன்னுடைய நிலைமையை அவங்கிட்ட எடுத்து சொன்னாங்க. சீக்கிரமாக அவங்க இறந்து போவதாகவும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் அந்த பணத்தை கொண்டு போய் பக்கத்து பட்டணத்தில் ஒரு வியாபாரம் செஞ்சு பெரிய வியாபாரியாக பேர் எடுக்கணும் அப்படின்றது தான் தன்னோட ஆசையாகவும் அவங்க சொன்னாங்க. தன்னோட பேரனும் இதை கண்டிப்பாக செய்கிறதாகவும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாட்டிமான்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னான். அதுக்கப்புறம் தன்னோட பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். போயிட்டு வந்து பார்க்கும்போது அவங்க பாட்டி இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்த அரசு ரொம்ப வேதனைப்பட்டான். தன்னோட பாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு அவன் தன் பாட்டி சொன்ன மாதிரியே பக்கத்து பட்டனுக்கு போக முடிவு செஞ்சான். தன்னோட பாட்டி சேர்த்து வச்ச பணத்தை பத்திரமா எடுத்து தன்னோட வயிற்றுக்குள்ளே வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு புறப்பட்டான். அந்த டவுனுக்கு போகணுன்னா ஒரு காடை கடந்து தான் அந்த டவுனுக்கு போக முடியும். அந்த காட்டை நோக்கி அவன் போக ஆரம்பித்தான். காட்டை வந்து அடைஞ்சான். காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஓடையில் தண்ணி குடிக்க போனான். அப்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. தம்பி, உங்களுடைய பணம் முடிச்சு அவிழ்ந்து கீழே விழப்போது பாருங்க, அதை சரி பண்ணுங்க, இல்லைன்னா ஓடையில் அடிச்சுக்கிட்டு போயிடும். இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு அவன் சுற்றி பார்த்தா ஒரு குள்ளமான மனிதர் கீழே குதிச்சார் மரத்துலேருந்து. அவன் தன்னோட பணம் முடிச்சியை பார்த்தான். அது அவர நிலையில் இருந்துச்சு. அவன் குள்ள மனிதர்கிட்ட ஆச்சரியத்தோடு கேட்டான், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த குள்ள மனிதர் தனக்குள்ள ஒரு அபூர்வமான சக்தி இருப்பதாகவும் அந்த சக்தி மூலமாக மறைந்திருக்கிற எல்லா பொருளும் ஒரு கண்ணுக்கு தெரியுன்றதை சொன்னான். அப்ப எதுக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க டவுன்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாமே இதை வச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த குள்ள மனிதரை டவுனுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. நண்பர்களே, ஒரு சிங்கம் ரொம்ப கோபத்தோட கர்ஜனை இட்டுக்கிட்டு வருது. அது உங்களை கடிச்சு கொதறதுக்குள்ள நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போங்க, இல்லைன்னா மரத்துல மறைஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதர் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அவங்க அதை பொருட்படுத்தாமல் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்போது உண்மையாலுமே ஒரு சிங்கம் வந்து அவங்கள நோக்கி பாஞ்சிட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு கல் சிங்கத்தின் தலையை பட்டு சிங்கம் இறந்துடுச்சு. அப்போது ரெண்டு பேரும் இந்த கல் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு குள்ளர் வந்து நின்னார். அப்புறம் இன்னொரு குள்ள மனிதரும் வந்தார். அப்போது அதுக்கு அரசு, இந்த பெரிய பாறைக்கல்லை நீங்களா தூக்கி எறிஞ்சது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மனிதர், ஆமாம், நான் தான் தூக்கி எறிஞ்சேன். என்னால் எவ்வளோ பெரிய பாறையும் ஒரு நெடியில் தூக்கி எறிய முடியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதற்கு அரசு அவனை வியப்பா, அப்படியா அப்படின்னு கேட்டான். அரசு இன்னொரு குள்ள மனிதரை பார்த்து, அண்ணே, நீங்கள் முதல்லையே சொன்னீங்க சிங்கம் வருதுன்னு, நாங்கள் தான் கேட்காம வந்துட்டோம் அண்ணே, மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு எப்படி சிங்கம் வர சத்தம் கேட்டுச்சு? எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குள்ள மனிதர், எனக்கும் ஒரு அபூர்வ சக்தி இருக்குது தம்பி. என்னால் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா சத்தத்தையும் உணரக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது.
அப்படின்னு சொன்னார். அரசு, எதுக்கு உங்களுடைய இந்த அபூர்வ சக்தியை இந்த காட்டுக்குள்ளேயே வீணடிக்கிறீங்க? என் கூட பட்டணத்துக்கு வாங்க, அங்கே மக்களுக்கு உபயோகமாக ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னுடன் கூட்டிக்கிட்டு அவன் கிளம்பினான். 4 பேரும் பக்கத்து டவுனை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் எங்கேயாச்சும் தங்கலான்னு முடிவு செஞ்சு பக்கத்தில் ஒரு குகை இருந்தது. அங்கே குகையில் நைட்டு தங்கிட்டு காலையில் போகலான்னு அந்த குகைக்குள்ளே போனாங்க. 4 பேரும் அந்த குகைக்குள்ளே போய்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு குள்ளர் சொன்னார், ஒரு பெண் அழுகிற சத்தம் கேக்குது. இன்னொரு குள்ள மனிதர் சொன்னார், அதோ அங்க ஒரு இளவரசி மாதிரி இருக்கிறது. அந்த இடத்துல அந்த இளவரசியை அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க அங்கதான் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அரசு, அப்படியா, வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இளவரசி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்கே அரசு இளவரசி கிட்ட போய் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த இளவரசி, என்ன ஒரு பூதம் கடத்திக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கு. நாளைக்கு அதுக்கும் எனக்கும் கல்யாணமா அப்படின்னு அந்த இளவரசி அழுதா. அதுக்கு அரசு, கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க காப்பாத்துறோம். உங்களால எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த பூதம் தான் வெளியில காவல் காத்துட்டு இருக்கேன். என் கூட 3 விசித்திர குள்ளர்கள் இருக்கிறாங்க. அவங்க மிகவும் பலசாலிகள். அவங்களோட சேர்ந்து நான் உங்களை கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுவேன். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி எல்லாம் வேணாம். நாங்க உங்களை காப்பாத்தின பிறகு மொத்தமா சொல்லிக்கங்க. சரி. அண்ணே, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போய் அங்க எத்தனை பேர் காவல் காக்குறாங்கன்னு பார்த்துட்டு வரீங்களா? இதோ உடனே போய் பார்த்துட்டு வருகிறோம். 3 குள்ள மனிதர்களும் அந்த அரக்கருங்கெல்லாம் எங்கெங்கே காவல் காக்குறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்து அரசுக்கிட்ட சொன்னாங்க. தம்பி, 3 வாயுகோடியும் 3 புதங்கள் நிக்குது. நம்ம வந்த வழி மட்டும்தான், யாருமே இல்லை. சரி, நம்ம அந்த வழியாவே தப்பிச்சு போயிடலாம். வாங்க, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகலாம். அதுக்கப்புறம் இளவரசி, அரசு, 3 குள்ளர்கள் 5 பேரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போனாங்க. அவங்க எல்லாரும் வெளியே போனதும் அந்த குகையின் வாயில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குள்ள மனிதர் போய் அந்த குகையின் வாயில அடைச்சாரு. அடைச்சிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தீ வச்சு கொளுத்திட்டு வந்துட்டார் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் அவங்க டவுனை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. அப்போது குள்ளர் சொன்னார், அந்த பக்கமா ஏதோ 2 குதிரையும் 4 வீரர்களும் வர சத்தம் கேக்குது. அதுக்கு இன்னொரு குள்ளர் சொன்னார், ஒரு அரசகுமாரன் குதிரையிலையும் 3 போர் வீரர்களும் வராங்க. பின்னாடியே மகாராஜாவும் குதிரையில வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு இளவரசி, அது கண்டிப்பாக என் சகோதரனும் என் தந்தையும் தான் என்று நினைக்கிறேன். இதோ வந்துவிட்டார்கள். நான் சொன்ன மாதிரியே என் சகோதரன் தான். என் தந்தையும் வந்துவிட்டார். அப்பா. அதற்கு மகாராஜா, மகளே மலர்விழி, நீ இங்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய்? உன்னை பற்றி என்னென்னமோ கேள்விப்பட்டு பயந்து உன்னை தேடி கொண்டு வந்தேன். ஆமாம் அப்பா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாமே உண்மைதான். நான் தோழிகளுடன் நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூதம் என்னை தூக்கி வந்து விட்டது அப்பா. அதற்கு என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசையாம். அப்படியா? அப்புறம் இங்கு எப்படி வந்தாய்? இவர்தான் என்னை இந்த குள்ள மனிதர்களுடன் சேர்ந்து காப்பாற்றி இங்கு கொண்டு வந்தார். அப்படியா? தங்களது பெயர் என்ன? எனது பெயர் அரசு மகாராஜா. என் மகளை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. உன் பெயருக்கு ஏற்றாற்போல் நீ நிஜமாகவே அரசனாக போகிறாய். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மகாராஜா.
என் மகளை யார் அந்த பூதத்திடம் இருந்து காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவளை திருமணம் செய்து தருவதாக அறிவித்திருந்தேன். மகாராஜா, நான் தனியாக இளவரசியை காப்பாற்றவில்லை, இவர்களுடன் சேர்ந்துதான் காப்பாற்றினேன். இவர்கள் உதவி இல்லை என்றால் என்னால் இளவரசியை காப்பாற்றியிருக்க முடியாது. அப்படியா? இவர்கள் 3 பேருக்கும் என் அரண்மனையின் அமைச்சராக நியமிக்கிறேன், சரியா? மிகவும் நன்றி மகாராஜா. மகளே மலர்மணி, உனக்கு இவரை திருமணம் செய்து கொள்வதில் சம்மதம் தானே? உங்கள் விருப்பம் அப்பா. சரி, வாங்க அரண்மனைக்கு செல்லலாம். எல்லாரும் அரண்மனைக்கு போனாங்க. குள்ளர்களுக்கும் அரண்மனையில் அமைச்சர் பதவி கிடைச்சது. அரசுக்கும் மலர்விழிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்காம உதவி செய்யணும், சரியா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.